ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். நீ இன்றி நானும் இல்லை, என் காதல் பொய்யும் இல்லை, வழியெங்கும் உந்தன் முகம்தான். தூத்துக்குடி சின்ன பொண்ணு கெத்து பொண்ணு செல்லம்மா, ஏ செல்லம்மா. And then அது பண்ணக்கு அப்புறமா ஜென்யூன் தெரிஞ்சக்கப்புறம் இது இஸ் வெரி வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் வந்து உன்னோட ஒரு இதோ டேலண்ட் பார்த்து அவர் அதை ரெக்கக்னைஸ் பண்றாருன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் இது. இல்லை ஆக்சுவலாக ஸ்கூல்ல வந்து என்ன எல்லாம் கேட்பாங்க, இந்த அமளி தும்லியா என்னடா அதெல்லாம் சிரிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் என்ன சொல்லாம இருக்க போறேன்னு நான் வீட்டில் கூட போய் கேட்டிருக்கேன். அவரு சிரிச்சுட்டு பதில் சொல்லாம போயிடுவாரு. அவர் 16 ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸை கூட்டிட்டு போறாரு, அவர் எதுக்கு பாடணும்? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன சொல்லுவீங்க? அவர் என்ன பண்ணாலும் 100% தருவார். விகடன் வியூவர்ஸ்க்கு பிஜன்எல்லோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த பக்கம் திரும்பினாலும் தூத்துக்குடி சின்ன பொண்ணுன்னா ஒரே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அண்ட் இந்த பாட்டை வந்து நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இசையமைச்சிருக்காரு. அண்ட் பாடினது யார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஹாரிஸ் ஜெயராஜ் சாருடைய பையனா, நம்மளுடைய அழகான குரலுக்கு சொந்தக்காரர் அப்படின்னே சொல்லலாம், சாமுவேல் நிக்கோலஸ் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி வாஸ் சேயிங் அவ்வளோ ட்ரெண்டிங், எங்கே பார்த்தாலும் வந்து உங்களோட சாங் வந்து கேட்டுட்டே இருக்காங்க இல்லையா? இந்த ஒரு வைரல் பீயிங் பின்னாடி எப்படி வந்து நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க, எங்கே பார்த்தாலும் உங்களோட சாங் இருக்கு அப்படின்னும் போது? எல்லாம் நடக்கிறதுங்கிறதே என்னால நம்ப முடியல. இந்த நான் வந்து சும்மா வீட்டில் பாட்டிருப்பேன், பாத்ரூம்ல பாடிட்டு இருப்பேன், என் பாட்டில் மேக்ஸிமம் பாடுவேன். திடீர்னு அவர் ஸ்டுடியோல இருந்து ஒரு கால் வந்துச்சு. ஆக்சுவலாக டெக்ஸ்ட் பண்ணாங்க, இப்போ பேசலாமா, சார் வந்து ஒரு பாட்டு தயாரிச்சிருக்காரு, அதில் உங்களை ரெக்கார்ட் பண்ண ஆசைப்படுறாரு அப்படின்னு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான்னு கேட்டாங்க. நான் அதை ப்ராங்க் கால்னு நினச்சேன். தெரிஞ்சவங்க யார்கிட்டயோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி, இது நிஜமான நம்பரா, அவங்க ஸ்டுடியோவில் வேலை செய்கிறவங்க. பிகாஸ் எனக்கு அவங்களோட கான்டாக்ட் முன்னாடி இருந்ததில்லை. அந்த ஒருத்தர் மட்டும் இருந்தார், அவருக்கு மட்டும் அனுப்பி என்ன இது இங்கே ஆக்சுவலாக யாரும் அப்படி இருக்காங்களான்னு. ஆமாடா இவர் தான் ஸ்டுடியோ நடத்துகிறாரு, தாராளமாக பேசுனேன். ஸோ அப்புறம் அடிச்சு நிஜமாவே கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டு ஐ திங்க் அடுத்த நாள் நைட் வர சொன்னாங்க. இல்லை நைட்டில் வேலை செய்கிற பழக்கம் அங்கே. ஸோ நைட்டு கூப்பிட்டு ஒரு ஐ திங்க் ஒரு 8-9 o'clock போனேன். ஒரு 4 hours ரெக்கார்டிங் இருந்தது. கிரேசி. இப்போ நாங்கள் வந்து அந்த ஒரு லைக் ஃபீல்டில் சேம் ஃபீல்டில் நீங்கள் அங்கே பாடின அந்த ஃபர்ஸ்ட் ரஃப் ட்ராக் கேட்க முடியுமா? அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் பாடின பாட்டு நீங்கள் அப்படி டப்புன்னு என்னெல்லாம் மாறுனீங்க, என்னெல்லாம் மாற்றுனீங்க அந்த ஒரு சாங்ல அப்படின்ற மாதிரி 2 வருஷம்? இல்லை, ரஃப் ட்ராக் அவங்க தான் வச்சுப்பாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் பாட்டு வர வரைக்கும் எனக்கு அது எங்க இல்லை, நான் அன்னைக்கு போய் ரெக்கார்ட் பண்ணதோட அவ்வளோதான். ஓகே. பேச்சு. ஸோ எல்லாம் அவங்க தான் வச்சிருக்காங்க. ஓகே. இல்லை அட்லீஸ்ட் இந்த சாங் யூஸ்வலா எப்படின்னு தெரியல, பட் இந்த சாங் எப்படி இருந்ததுன்னா அவங்க லிரிக்ஸ் அப்பப்ப மாத்திட்டு இருந்தாங்க. சோ நாங்க போய் பாடினது ஒண்ணு, பட் கடைசியில வந்தப்போ ஒரு 2 சரணத்துல இருந்து லைன்ஸ் மாத்தி வேற வச்சிருந்தாங்க. சோ நான் பாடினது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, கடைசியில வந்தது இன்னொரு மாதிரி. சோ கேட்டு இப்ப நான் அந்த புது வெர்ஷன் கத்துக்கிட்டு இருக்கேன். தப்பா போனா நீங்க மன்னிக்கணும். தூத்துக்குடி சின்ன பொண்ணு கெத்து பொண்ணு செல்லம்மா, ஏ செல்லம்மா, அத்த பொண்ணு சுட்டரிக்கும் முத்து பெண்ணு செல்லம்மா, ஏ செல்லம்மா, ஏன் கண்ணம்மா, அவ வந்தாலே தங்க கொடம்மா, என்னம்மா வண்ணம்மா கண்ணம்மா, உன் கண் 2 படம்மா, ஏ பொன்னம்மா என்ன வச்சு கல்லாங்க வெள்ளாடம்மா. நைஸ். ஆக்சுவலா நீங்க நிறைய இடத்துல சொல்லிருப்பீங்க அப்பா தான் வந்து உங்களை வந்து மியூசிக்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க, லைக் ஹி ஹாஸ் பிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் யூ அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கு அடுத்து ஏஆர் ரஹ்மான் சார் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பீங்க இல்லையா? லைக் இப்போ வந்து அவங்களோடையும் பாடிட்டீங்க. ஆனா அந்த வாய்ப்பப்போ லைக் கூட இருந்து பக்கத்துல இருந்து நீங்க பார்த்து இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கும். இந்த ஒர்க்கிங் ஸ்டைல்ன்ற மாதிரி என்னெல்லாம் பார்த்து நீங்க வந்து எப்படி இப்படி ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வியந்தீங்க? எல்லாம் கடகடம் முடிக்கிறாரு. லைக் நான் அட்லீஸ்ட் என்னோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னா, நான் ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அது ஒரு 10 தடவை யோசிப்பேன். இப்படி பண்ணா நடக்குமா, இது நடக்குமா, ஃபிட் ஆகுமா, சாங்ல ஒரு ஐடியா நல்லா இருக்கா, ஜென்யூனா இருக்கா, புதுசா இருக்கான்னு. அவர் அப்படியே ஒரு ஃப்ளோல வருது, அப்படியே பண்ணிட்டு இஸ் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் என்ன தோணுதோ அப்படியே
ஜஸ்ட் புட் இட் அவுட், அப்புறம் கடைசியில் ஜட்ஜ் பண்ணிக்கலாம் ஓ இது நல்லா இருக்கா இல்லையான்னு. பட் வர ஒரு ஃப்ளோவில் என்ன ஒரு கிரியேட்டிவ் தாட் வருதோ அது லெட்ஸ் புட் இட் டவுன், லெட்ஸ் ரெக்கார்ட் இட் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டைலில் எனக்கு அங்கே பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நீங்கள் வந்து பாட போறீங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் லைக் அப்பா இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கம்போசர் ஆர் நீங்கள் இல்லாமல் ஒரு வெளி கம்போசர் கிட்ட இருந்து நீங்கள் வந்து ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னும் போது அப்பா அதுக்கு என்ன சொன்னாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் போய் அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? கூப்பிட்டப்போ அண்ட் அதுக்கப்புறம் பாடினதுக்கு அப்புறம் பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்பா என்னெல்லாம் எல்லா ஸ்டேஜ்லயும் ஒன்னொன்னு சொல்லிருப்பாங்கல்ல, என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் மேக் ஷூர் அது ஒரு ஜென்யூன், அவருக்கும் அந்த ஒரு இது இருந்துச்சு. ஓகே. பிகாஸ் ரெண்டு பேருக்கு முன்னாடி கான்டாக்ட் இல்ல. ஓகே. சோ அப்படி ஒரு நம்பர் வந்து கால் அப்படி ஒரு டெக்ஸ்ட் வருதுங்கிறப்போ he said first make sure. And then அது பண்ணக்கு அப்புறமா ஜென்யூன் தெரிஞ்சக்கு அப்புறம் he was it is a very very big opportunity. அவர் வந்து உன்னோட ஒரு ஏதோ டேலண்ட் பார்த்து அவர் அதை ரெகக்னைஸ் பண்றாருன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் இது. ஸோ இது கண்டிப்பா have to make use of this. அங்க போயிட்டு பண்ண உனக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டா இருக்கும், நிறைய கத்துப்பாங்க போயின்னு சொன்னாரு. ஓகே. சொன்னது அப்படிதான் நடந்திருக்கு. அண்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் லைக் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தப்பவே சொன்னேன் ஃபோக் சாங்குப்பா இது அப்படின்னு. நீ ஃபோக் சாங்லாம் பாடுறியா சொன்னாரு. இல்லை ஏதோ ட்ரை பண்ணிட்டு வந்தேன்ப்பான்னு சொன்னேன். அண்ட் தென் ஆஃப்டர் ரிலீஸ் அவர் வந்து யூஸ் லைக் இது வந்து நீ ஃபர்ஸ்ட் டைம் பாடுற மாதிரி தெரில, யாரோ ஃபோக்ல ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஆல் props should go to the composer only. இந்த மாதிரி இப்படி ஒரு ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காருங்கிறது he loved it from the voice to the composition to the mix, அதெல்லாம் பாராட்டிட்டு இருந்தாரு. ரொம்ப நல்லா அக்கறை கொடுத்து அக்கறையோட பண்ணிருக்காரு இது அப்படின்னு. பியூட்டிஃபுல். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு உங்களோட அந்த ஒரு ப்ரோமோ லைக் ரிலீஸ் பண்ணீங்க இல்லையா இன்ஸ்டாகிராம்ல, அதுக்கு வந்துட்டு நிறைய ஃபேன் இருந்தது. rather than லைக் இந்த பாட்டோட நீங்க பாடுற வெர்ஷன் ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணது, அதுக்கு வந்துட்டு நிறைய லைக் ஃபேன் பேஸ், நிறைய கேர்ள்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஹார்ட்ஸ் வந்து விடுறாங்க. rather than லைக் ஒரிஜினல் சாங் வீடியோ வேற லைக் கல்பா ஐ கெஸ் அவங்க வந்து லைக் ஆடுற வீடியோக்கே வந்து இருக்கு பாட்டுக்கு. பட் ஆனா நீங்க வந்து உங்களுடைய ஃபேஸ் அண்ட் உங்களோட ரியாக்ஷனுக்கு அவ்வளோ நிறைய லவ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா? அண்ட் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, என்னடா இது நம்ம பாடுறோம் நம்மளோட ஃபேஸுக்குலாம் வந்து இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஷை மொமெண்ட் ஏதாவது? நான் அவ்வளோ அதெல்லாம் பார்க்கறது இல்லை. லைக் வீட்லயே அதெல்லாம் ரொம்ப சோஷியல் மீடியால டோன்ட் கெட் இன்வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. போஸ்ட் பண்ணு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை மட்டும் பே அட்டென்ஷன் டு தட். ஓகே. அண்ட் அவங்க லவ் கொடுக்கறதே ஆப்வியஸ்லி நான் பல பார்த்து தான் இருக்கேன். ஓகே. ஸோ நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கு. தட்ஸ் கிவிங் மீ மோர் மோட்டிவேஷன். அடுத்த சாங் அப்போ have to maintain இது or go above. அண்ட் நான் இது கேட்டதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா உங்களுடைய கான்சர்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்க. லைக் நிறைய பேருக்கு வந்து அந்த இனிஷியல் டைம்ல எல்லாம் வந்து யார் நிக்கோலஸ் யார் சாமுவேல் இப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது, ஆரன் ஜெயராஜோட பையனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. பட் ஆனா நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த பையன் ரொம்ப ஸ்வீட் ரொம்ப லைக் வந்து கியூட்டா இருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல்ல. அண்ட் அந்த ஒரு ரீல் ஒன்று நீங்க கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க, லைக் நிக்கோலஸ் டோன்ட் பி ஷை, நீங்க வந்து சிங்கிளா இருக்கீங்களா அந்த மாதிரிலாம். இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து கேட்கும் போது அந்த 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 ஒரு ஃபீல் அது அந்த டைம்ல எப்படி இருக்கும் உங்களுடைய மைண்ட் செட்? ஆக்சுவலா அந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அவங்க அதெல்லாம் சொல்றது எனக்கு கேட்கல. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் தான் கேட்டுச்சு, டோன்ட் பி ஷை யுவர் ஸ்மைல்னு. அதுக்கு லைட்டா வெக்கமாயிடுச்சு, சிரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரே நேரத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, எனக்கு இது கேட்கல. அப்புறம் இந்த வீடியோ தான் வீடியோகிராஃபர் அமிச்சாரு, இந்த வீடியோ அப்படி இருக்குதுன்னு. ஓ இதெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. நீங்க பாடுறதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு அவ்வளோ ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த கான்சர்ட்ல லைக் நீங்க வந்து அதர் டான்ஸ் ஆனதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்க எல்லாரும் அந்த பாய்ஸ் கேங்ன்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் போட்டிருப்பீங்க, அதுக்கு ஏத்தி அண்ட் உங்களுடைய முதல் பாட்டுக்கு வந்துட்டு லைக் கௌதம் மேனன் சார் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அண்ட் இப்போ வந்து ரெண்டாவது பாட்டு இப்போ நீங்க பாடி இருக்கீங்க. இந்த பாட்டுக்கு யாரெல்லாம் விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த பாட்டுக்கு அப்பாவோட ஒர்க் பண்ண இந்த டைரக்டர் லிங்குசாமி அங்கிள் அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாரு, ரொம்ப அருமையா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நைஸ் வாய்ஸ் அப்படின்னு.
இப்ப பேசும்போது கூட நீங்க சொல்லியிருந்தீங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் லைக் அப் க்ளோஸ் நான் ஸ்ட்ரெயிட்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா லைக் அப்பா வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல லைக் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? லைக் நீங்க சின்ன வயசுல எல்லாம் போய் அங்க இருந்து லைக் அந்த ஒரு வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அந்த ஸ்டுடியோ பாக்குறது அந்த ஒரு ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்ல நான் பிறந்தப்பவே மின்னலே வந்துச்சு. ஆமா. ஸோ அப்பா ஒரு மியூசிக் கம்போசர் ஆயிட்டாங்க. ஸோ அவரோட ஸ்டுடியோலயே தான் வேலை செய்வார். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க லைக் அப்புறம் மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கல. ஓகே நைஸ். ஸோ லைக் அப்பா லைக் நீங்க பிறக்கும் போதே வந்துட்டு மின்னலே வந்துடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் கம்போசர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த ஒரு சவுண்ட் குவாலிட்டி ஆர் லைக் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு மியூசிக் அப்படின்னாலே அப்பதான் இருக்கும் இல்லையா? அண்ட் க்ரோயிங் வித் தட் அப்படின்னும் போது அது எப்படி இருந்தது? அதோட அருமை எனக்கு அப்ப புரியல. ஓகே. நானா அப்புறம் மியூசிக் செய்ய ஆரம்பிச்சக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்குது, எதுக்கு லைக் இப்ப புரியுது. ஏன் லைக் ஒரு பாட்டுக்குன்னே அவர் வந்து ஒரு 1 month ஒர்க் பண்ணுவாரு. யூஸ்வலி தட்ஸ் நாட் த கேஸ். யாராவது ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க அந்த மாதிரினா. பட் இவர் அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு சாங்லயும் கிளீனா காது குத்தாம கேட்கற மாதிரி. ஸோ அது இப்போ நவ் தட் ஐ எம் மேக்கிங் மை ஓன் மியூசிக் எனக்கு இதுக்குதான் இவ்வளவு டைம் எடுக்குதா சரின்னு நானும் அந்த மாதிரி ஒர்க் பண்ண ட்ரை பண்றேன் இப்போ. அண்ட் எனக்காவது நீங்க வந்து உரிமையா அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்களா லைக் ஏன் என்ன வந்து உங்க படத்துல எல்லாம் பாட வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி? இல்லையா? கேட்டதே இல்லையா? அண்ட் அதுக்கு ஏதாவது லைக் அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா? கேட்கலனாலும் சம்திங் லைக் இன்னும் இது நீ வளர்த்துக்கலாம் ஆர் இன்னும் இது நீ வந்துட்டு லைக் எப்படி சொல்றது சம்திங் யூ கேன் டூ அபவுட் யுவர் செல்ஃப் லைக் இது நீங்க பண்ணி. எனக்கு அந்த ஒரு இதுதான் ஐ கான்ட் stand up for myself or rather promote myself. ஓகே. எனக்கு என்னையே தனியா ப்ரோமோட் பண்றதுல கொஞ்சம் கூச்சமா இருக்கும். சோ நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். யாரா கேட்டா கண்டிப்பா போய் சார் என்ன சார் நான் கேக்குறேன் சார் நிக்கோலஸ்க்காக நீங்க வந்து உங்களோட கம்போசிஷன்ல நிக்கோலஸ் வந்து பாடணும் சார் ஓகே. இது சின்ன பொண்ணு கூட ரஹ்மான் அங்கிள் வந்து ஏதோ ஐ திங்க் ஐயோ ரீலோ ஏதோ பாத்துருக்காரு. அத பார்த்துதான் அவர் வந்து ஏதோ இருக்குன்னு பார்த்து கூப்பிட்டாரு ரெக்கார்டிங்க்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சோ அது தட்ஸ் பெட்டர்ல கொஞ்சம் ஆர்கானிக்கா வரது. நம்மளாவே ஃபோர்ஸ் பண்ணா யா ஏஆர் ரஹ்மானுக்கு லைக் அமீன் இருக்கிற லைக் அமீனோட ஏஜ் மாதிரி தான் உங்களுக்கும் லைக் யூ போத் ஆர் இந்த சேம் ஏஜ் இல்லையா? அது லைக் உங்க 2 பேருக்கும் உண்டான நட்பு அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லைக் இன்டு மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்னோட 1 வயசு தான் கம்மி. சின்ன வயசுல மீட் பண்ணிருக்கேன் ஸ்கூல்ல இருந்தப்போலாம். அதுக்கப்புறம் டச்ல அவ்வளோ இல்ல. இஸ் a very sweet person. Okay. Yeah. Nice. Wish him all the best. And லைக் லைஃப்ல அப்பாவோட ஸ்டோரி அண்ட் ஜேர்னி கேட்கும்போது சின்னதா ஒரு கூரை வீட்டுல இருந்து அண்ட் இப்போ லைக் பையனுக்காக தனியா ஒரு ஸ்டூடியோ கட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு லவ். சொல்லிட்டீங்க இல்லப்பா இல்ல நான் சொல்றது அதான். லைக் வந்து உங்களுக்கு ஜானி ஆப்வியஸா வந்துட்டு தெரியும். சோ இவ்ளோ கஷ்டங்கள் பின்னாடி வந்து இதெல்லாம் சொல்லி வளர்க்கும் போது த டெப்த் ஆஃப் லைக் வந்து நமக்கு நம்ம லைஃப்ல நமக்கு எவ்வளோ வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? லைக் ஹவ் கிரேட்ஃபுல் அப்படின்னு கேட்கறது லைக் நான் ஈஸியா கேட்டுடலாம். பட் ஆனா லைக் அதுல நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு வர்றது அண்ட் வந்து நமக்காக அப்பா இவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எனக்கு அது சொல்லியிருக்கீங்களா அவங்க கிட்ட லைக் ஓப்பனா? இது எவ்வளவு பெரிய பிளெஸிங்லன்னு நான் அப்பப்போ சொல்லுவேன். இந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி அமைஞ்சது இல்லை, என்ன புண்ணியம் பண்ணிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருக்கேன். அவரே சொல்வாரு. பட் அவர் எப்படி சொல்வாருன்னா அவரோட லாங்குவேஜ் அப்படி இல்லை. அவர் வந்து நம்ம எவ்வளவு பிளெஸ்டா இருக்கோம்ல அப்படின்னு சொல்லுவாரு. பியூட்டிஃபுல். He'll be like yeah you're lucky இந்த மாதிரி இப்படின்னு. பட் அவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் எப்படி பேசுறாரு, we are so blessed, நமக்கு இந்த மாதிரி வீடு இருக்கு, இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு அப்படின்னா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்பா கிட்ட இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து அவர் மியூசிக் பண்ற விதமா இருக்கலாம், அவர் ஏதோ ஒண்ணு நீங்க வந்து ரொம்ப கவனிச்சு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அது என்ன சொல்வீங்க? அவர் என்ன பண்ணாலும் 100% தருவார். அது ஒரு பேச்சுக்கு சொல்ல, இட்ஸ் லைக் practice அப்படி தெரியும். He'll be the last person to leave the studio or live on the stage. Like literally he'll be the last person to leave. Anything 110% மாதிரி like எல்லாரும் this is good, audience will enjoy this னா இல்ல இதுக்கு தாண்டி இதை போனோம், ஆடியன்ஸ் லைக் யோசிக்காத மாதிரி ஓரளவுக்கு எதாவது எடுத்துட்டு போனோம், we have to push the boundary ன்னு. இப்போ we've done like 10 or 15 shows. இதுக்கு அடுத்தது இன்னும் இதுக்கு என்ன ஆட் பண்ணலாம், how do we push the boundary அப்படின்னு
அந்த அந்த ஒரு டைப் ஆஃப் திங்கிங் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். பியூட்டிஃபுல். அது மட்டும் மறக்காம இருக்கணும். அப்போ வந்து நிறைய கம்போஸ் பண்ணிருக்காருல்ல, பட் ஆனா உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஃபேவரட் இருக்கும், இந்த ஒரு ஆல்பம் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு ஆல்பம்? தெலுங்குல அவர் ஆரஞ்சுன்னு ஒரு படம் பண்ணாரு. எனக்கு பிடிச்ச ஆல்பம் அதான். ஓகே, நைஸ். மேட்சே பண்ண முடியாது. ஒவ்வொரு சாங்கும் நான் போட்டு ரிப்பீட்ல கேட்டுக்கிட்டே இருப்பேன். பியூட்டிஃபுல். ஐயோ ஜெனிலியாலாம் சூப்பருங்க அப்படின்னு இருக்கு. நைஸ் ஒன். ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆல்பம் அப்பாவோடது அப்படின்னா? ஓ, அதுவே நிறைய இருக்கு. ஐ ஃபீல் லைக் ஓகே, இரண்டாம் உலகம் I felt is a very underrated album. இல்ல? யா. Then கனிமொழியெல்லாம் எனக்கு அவ்வளோ ஃபேவரட் அதான். ச்சே. நைஸ் சாங். நைஸ் ஒன். யா. திடீர்னு ஸ்பாட்ல போட்டிங்க, எனக்கு எதுவும் மைண்ட்ல வர மாட்டேங்குது அவர் ஆல்பம் என்னன்னு. இன்னொன்று வந்துட்டு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஹிட்டான ஒரு ஆல்பம், லைக் ஓகே சூப்பரா இருக்கு அப்படின்னு, பட் ஆனா அதை விட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஒரு ஆல்பம் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஆல்பம்? அப்படி இல்ல, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, என்ன வந்தாலும் நான் தான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கேட்பேன். நான் தான் ஃபேன். நைஸ். மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் குவாலிட்டினாலே அப்பா தான், பட் ஆனா லைக் இதுதான் அப்படி தரமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு ஆல்பம். குவாலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் மிக்சிங்கா எப்படி சொல்றீங்க? அவ்வளோ அறிவு எனக்கு மியூசிக்ல இல்ல, பட் நீங்க சொல்லலாம். இல்ல காம்போசிஷனா எப்படி சொல்றீங்க? ஒன்னொன்னா வரலாமே, மிக்சிங் வைஸ்ல சொல்லுங்க. நீங்களே எனக்கு வந்து கிடைக்கிறீங்க. ஓவராலாவே சொல்றேன். ஐ ஃபெல்ட் லைக் அந்த கோ ஆல்பம் கார்ல கேக்குற மாதிரி ஒரு ஆல்பம் அது. ஓகே, லைக் அந்த அமளி தும்மலி என்னமோ ஏதோ வெண்பனியே. யா. லைக் ஐ ஃபீல் லைக் அது ஒரு ப்ராப்பர் கார்ல போற மாதிரி ஒரு ஆல்பம். ஆக்சுவலி இப்பவுமே வந்து ஸ்பீக்கர் வாங்கினா அந்த பட பாட்டு தான் எல்லாருமே போட்டு நானும் கேக்குற மாதிரி ஹெட்ஃபோன் வாங்கினா இப்போ அந்த என்னமோ ஏதோ தான் போட்டு கேக்குறேன். அமளி தும்மலி அதெல்லாம் லைக் எவ்வளவு வால்யூம் ஏத்தலாம். அந்த மாதிரி பார்த்தா எங்கேயும் காதல் ஆக்சுவலி. நைஸ். ஐ மீன் இட்ஸ் a huge hit but I would still call it underrated. யா. நைஸ் ஒன். ஆக்சுவலி நீங்க சொல்ல எனக்கு வந்து ஆமால அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் யூஸ் பண்ண இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லைக் பாட்டு பண்றது அப்படின்றது அப்பாவுக்கு வந்து ஒரு கைவந்த கலை அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ்லேயே வந்து இது ரொம்ப யூனிக்கா இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு அப்படின்னா எது? இல்ல ஆக்சுவலா ஸ்கூல்ல வந்து என்ன எல்லாம் கேட்பாங்க, இந்த அமளி தும்லியா என்னடா அமளி தும்லினா அதெல்லாம் சிரிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் என்ன சொல்லாம இருக்க போறேன்னு நான் வீட்டுல கூட போய் கேட்டிருக்கேன். அவரு சிரிச்சுட்டு பதில் சொல்லாம போயிடுவாரு. ஓகே, நிறைய ஜெப்ரிஷ் யூஸ் பண்ணார்ல. ஆக்சுவலி ஹஸ்லி ஃபிஸ்லி. ஹஸ்லி ஃபிஸ்லினா என்னது சத்தியமா தெரியலையே எனக்கு. ஏதோ ஒரு ஏதோ ஒரு லாங்குவேஜ் வெற்றிக்கிற ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு, பட் அப்படி அர்த்தம் என்னன்னு புரியாது. நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒமாசியா, ரெண்டகா, ஹஸ்லி ஃபிஸ்லி, அஸ்க்லஸ்க்கு. ஓமாஹாசியா அதெல்லாம் அது வந்து சும்மா அந்த ஒரு இதுல வருது அப்படினுட்டு. இந்த மாதிரி அஸ்க்லஸ்க்கு முன்னாடி தெரியல, நான் அது கேட்டிருக்கேன். அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இட் மீன்ஸ் லவ் அப்படின்னு. சோ அது முடிஞ்சது. ஓகே, ஓமாஹாசியாலாம் எனக்கு இன்னும் தெரியல. நைஸ். ஆனா இதுல வந்து ஏதாவது ஒரு பர்టిక్యులர் ஃபேவரட் ஏதாவது? அமளி தும்லி தானா? லைக் வார்த்தை ஒமாஹாசியா தான் ஹேண்ட்ஸ் டவுன். ரொம்ப கதார்டிக்கா இருக்காது எப்படி? ஓகே, மியூசிக் இப்படியும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா தான் அமைஞ்சது. அண்ட் பார்க்கும்போது நிறைய இப்போ வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க இல்லையா? வீட்டு வந்து லைக் வேடன் இருக்கலாம், இல்லைன்னா இங்க அசல் கோலார், பால்டப்பா, நிறைய அறிவு, எல்லாருமே வந்து ஒரு தனித்தனி ஸ்டைல் அண்ட் தனித்தனி விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பீட் இப்போ வந்துட்டு சாய் அபியங்கர் கூட எடுத்துக்கலாம். இஸ் லைக் மியூசிக் கம்போசராகவும் மாறிட்டாரு. ஹீஸ் சிங்கிங் எவ்ரிதிங்னும் போது நீங்களும் உங்களுடைய பங்குக்கு அழகா வந்து டிஃப்ரெண்ட் யூனிக் சாங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் நடுவில் நீங்க தனியாவும் தெரியணும், அண்ட் அவங்களுடைய வாக் எந்த விதத்துல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, ரிசம்பிளும் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல எவ்வளவு கான்சியஸா இருக்கீங்க? சம்வேர் அரௌண்ட் எல்லாருமே வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஜென்சி வைப்லயே டிராவல் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கு. அதனால இந்த ஒரு கொஸ்டின். இல்ல, என்னோட திங் எப்பவுமே என்னன்னா, அப்பா சொன்ன மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். லைக் எனிபடி ஐம் கம்பேரிங் இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்டும் முன்னாடி வந்த ஆர்டிஸ்டும் எல்லார்கிட்ட இருந்தும் இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்காம இருக்க முடியாது. பிகாஸ் நல்ல சாங் வில் இம்பாக்ட் யூ வெதர் யூ வாண்ட் இட் ஆர் நாட். பட் அதை எப்படி ஒரு நம்ம ஸ்டைல கொண்டு வரணுங்கிறது ஒன்று இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்த தூத்துக்குடி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவர் எப்படி ஒர்க் பண்றேன்னு பார்த்ததும் இப்போ நான் அதை பத்தி ஐ கேர்லெஸ். இப்போ என்ன வருதோ ஃப்ளோல அது பண்ணி விட்டுருவோம். அப்புறமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அப்புறம் வில் ஜட்ஜ். ஓகே, எனக்கு இது எப்பவுமே வந்து இருந்திருக்கு. அவரோட பாட்டு நான் எது கேட்டாலும் எல்லா மியூசிக் கம்போசரும் சரி, இது வரைக்கும் பண்ணவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பாட்டுல அவங்க பாடி இருக்காங்க, ஆர் வேற ஒரு கம்போசருக்காவது பாடி கொடுத்துருக்காங்க. அப்பா ஏன் பாடினதே இல்லை? ஏன் அந்த டெசிஷன் எடுக்கல? அவ பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கர் பாடணும், கம்போசர் கம்போஸ் பண்ணுவாங்க.
ஓகே கம்போசர் சிங்கராவும் இருக்கலாம், பட் அவரு சிங்கர் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா ஓகே அவர் ஒரு சிங்கரா இருந்தா அவர் பாடுவாரு. ஓகே பட் ஆனா நிறைய பேர் பர்టిక్యులரா அவரு சிங்கர் இல்ல. சோ ஓகே பட் ஆனா நிறைய பேருமே சொல்றது என்னன்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து அவ்வளவு யூனிக்கா அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அப்பா கிட்ட இருந்து சம்திங் லைக் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனாலயுமே நிறைய பேர் கேட்கற ஒரு கொஸ்டின், ஏன் அவர் கான்சர்ட்லயாவது பாடலாம் இல்லையா ஒரு லைவ்ல அப்படின்னு. அவர் 16 ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸை கூட்டிட்டு போறாரு, அவர் எதுக்கு பாடணும் சிங்கர்ஸ் வச்சுக்கிட்டு? ஓகே சிங்கர்ஸ் இல்லைன்னா ஓகே, அதனால ஐ மீன் அவர் சொல்றதா நானும் சொல்றேன். அவரே இது அவர் வாயில வந்தது. ஓகே சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் எதுக்கு பாடணும்? நான் சிங்கரா ட்ரெயின் பண்ணிருக்கேன்னா நான் பாடுவேன், பட் அவர் ட்ரைனிங் பண்ணல. ஓகே சோ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சிங்கிங். பியூட்டிஃபுல். அண்ட் நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா உங்களுடைய பாட்டு ரிலீஸ் ஆயாச்சு. அண்ட் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஆல்பம்ல லைக் நீங்க பாடியும் கொடுத்துருக்கீங்க இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்களுக்கு. அண்ட் எப்போ நீங்க வந்து உங்களுடைய ஓன் கம்போசிஷன்ல சினிமால என்டர் ஆக போறீங்க? அதுவும் ஸ்கிரிப்ட் கேட்டு தான் இருக்கேன். ஓ நைஸ். யா அது நல்லாதான் ஸ்வீட்டா தான் அமைஞ்சதுன்னா நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம்னு சொல்றேன். பியூட்டிஃபுல். அண்ட் லைக் நிக்லஸோட ஒரு ஃபோர்டே லைக் எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன், ஒரு ஜானர் ஆர் அந்த மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசை. நான் ரொம்ப பர்டிகுலரா இல்லை, எனக்கு நான் விரும்புற மாதிரி ஒரு பாடம் இருக்கணும். அதுதான் எந்த மாதிரி? லைக் லவ் அந்த மாதிரி கேட்குறேன். இல்ல படம் நல்லா தான் நான் பார்ப்பேன். நல்லா இருந்தாலே பார்ப்பேன். நான் எல்லா மாதிரி படம் வாங்க, லவ் மூவிஸ் பார்க்குறேன், காமெடி பார்க்குறேன், என்னது ஆக்ஷன் படம் பார்ப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே பட் ஆப்வியஸ்லி மியூசிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். இருந்துச்சுன்னா வந்து நீங்க கௌதம் மேனனோட படத்துல வந்துட்டு அறிமுகம் ஆறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களோட ஆல்பமுக்கும் அவங்க விருந்து விஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு வெல் விஷரா உங்க கூட டிராவல் ஆயிட்டு வராரு இல்லையா? லைக் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஒரு ஆசை வந்தா எனக்கு சந்தோஷம் தான். பட் எனக்கு அவரும் அப்பாவும் இன்னொரு ஆல்பம் பண்ணணும் கூட ஆசையா இருக்கு. ஏன் 10 படம் பண்ணக்கூடாது? ஓகே அப்பாவோட லைக் ஆல்பம்ஸ்லேயே வந்து நிறைய பேருக்கு இப்போவும் ஃபேவரட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல போனோம்னா நம்ம லைக் விஜய் சரோட ஆல்பம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப லைக் கைண்ட் ஆஃப் ஒரு துள்ளலான ஒரு இசையில இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த விஜய் சரோட ஆல்பம்ஸ்ல ஏதாவது ஃபேவரட் சாங்ஸ் இருக்கா? அப்பா ஆல்பம்லையா? நான் ரீசெண்டா என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் ரொம்ப கேட்க ஆரம்பிச்சேன். அது எங்கன்னு தெரியல, ஐ திங்க் ஏதோ கான்சர்ட்டுக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் ரொம்ப கேட்டுருமா, அது ஏன் இதெல்லாம் கேட்கறதுல நான் சொல்லிட்டு திரும்பி அதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். யார் மேலேயோ எங்கேயோ ஒரு பேஷிங் கோவம் வருது, அது வந்துட்டு யாரையும் போயிட்டு எதுவுமே சொல்ல முடியாது, டப்புன்னு ஒரு சாங்கை போட்டு கூல் டவுன் பண்ணிப்பேன் அப்படின்னா. இல்ல ஏதாவது சொன்னா நீங்க ஹீரோ பிடிச்சிருங்க. ஐயோ நீங்க பாட்டை மட்டும் சொல்லுங்க போற, நான் ஹீரோ நான் வெறும் பாட்டு தான் சொல்றேன், நீங்க அப்படியே ஓ அப்படிலாம் போக மாட்டேன். 2+2 இல்ல என்னையா இருந்தால் அந்த தீம் சாங் கத்துவாங்கல்ல, நைஸ் ஒன். அண்ட் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் லைக் பீஸ்ஃபுல்லா ரூம் கிளீன் பண்ணும் ஆர் சம்திங், ஏதோ ஒரு சார்ஸ் பண்ணும்போது நான் இந்த சாங் கேட்டு லைக் காமா பண்ணுவேன் அப்படி சொன்னா. அது நிறைய இருக்கு. ஐ லிசன் டு லைக் ஆத்தாடி ஆத்தாடி, பிகாஸ் அதுக்குன்னு ஒரு சிச்சுவேஷனே இல்லை, அது எங்க போட்டாலும் ஒரு காமன் பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேலிஸ்ட். உண்மையிலே நிக்லஸோட இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும்போது அடடா நைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஃபைனலா ஒரு ப்ரீஸியான ஒரு இது லைக் வந்து எனக்கு எந்த ஒரு மூடுமே இல்லை, ஜாலியா காமா ஒரு பீச்சுக்கு போயிருக்கேன், ஒரு மாதிரி ப்ரீஸியா ஒரு சாங் கேட்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. இல்ல பீச்சு போனாலே ஓமஹாசியா தான் பீச்சா? எனக்கு எல்லாம் அந்த பீச் சாங் தான் வரும். வேணா மச்சான் கூட அந்த பீச்ல தான் எடுத்திருப்பாங்க. ஓகே சீனரி பொறுத்து அந்த மாதிரி வரும். இவ்ளோ பாட்டு வந்து உங்களுக்கு ஃபேவரட்ஸ் நிறைய சொன்னீங்க இல்லையா? அப்பாவோட ஃபேவரட்ஸ் இருக்கு, உங்களோட ஃபேவரட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக ஒரு சாங் ஒண்ணு இப்ப பாடணும் பிரத்யேகமா, லைக் அப்பாவோட பாட்டு கூட நீங்க பாடலாம், நாங்க அதை கேட்கணும். நான் ஷோல பாடுறது பாட்டுமா? பியூட்டிஃபுல். தொடுவானம் சிவந்து போகும், தொலை தூரம் குறைந்து போகும், கரைகின்ற நொடிகள் நான் நெருங்கி வந்தேனே, இனி உன்னை பிரிய மாட்டேன்,
துளி தூரம் நகர மாட்டேன், முகம் பார்க்க தவிக்கிறேன் என் இனிய பூங்காற்றே. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் என்னை நீங்கி, நான் வந்தேன் உன்னை தேடி. அந்த லாலி 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 லாஹி 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 லாஹி. நைஸ். உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.